போக மாட்டாரு அப்படின்னு இவங்க இளைய முதல்வர் சொன்னார், பட்டத்து இளவரசர். இப்ப என்னடானா, அதானிக்கு 6000 ஏக்கரை காட்டுப்பள்ளியில் ஒதுக்கி அந்த நிலத்தை ஒதுக்கி காவல் காத்து கொண்டிருப்பது யார்? இந்த திராவிட மாடல் அரசு இல்லையா? தம்பி போற போக்கில் கல்யாண சுந்தர சொன்னார், நீங்கள் உருவ கேலி யார் வேண்டாலும் பண்ணி விட்டு போங்கள். எங்களை போன்ற எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் அண்ணன் சீமான் மட்டும் என்ன ஆகாயத்திலிருந்து பொத்துக்கண்டா பிறந்தாரு? அவரும் எளிய குடும்பத்திலிருந்து ஒரு செங்காட்டு புழுதியிலிருந்து வந்த ஒரு எளிய மனிதன் தான். அந்த எளிய மனிதன் தான் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்கின்ற லட்சிய முழக்கத்தை தாங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அந்த போராட்ட களத்தில் இருக்கின்ற மக்கள் தேடுகின்ற தலைவனாக, மக்கள் தலைவனாக, கொள்கை தலைவனாக சீமானைத்தான் அழைக்கின்றார்கள். வேற எந்த தலைவனையும் அழைக்கல. தொடர்ந்து போராடுகின்றான், சமரசம் இல்லாமல் போராடுகின்றான். அந்த சமரசம் இல்லாத போராட்டத்தின் ஒற்றை காரணத்தினால் தான் நாங்கள் அவரோடு நின்று கொண்டிருக்கின்றோம். சீமானை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, சீமானை நம்பாமல் கெட்டவர்கள் தான் இங்கே பலர் இருக்கின்றார்கள். இதான் வரலாற்று உண்மை. ஐயா எடப்பாடி தான் சொன்னார், அவர் இனிமேல் பாரத மாதாவை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பங்கு போட்டு விற்றுக் கொண்டிருக்கின்ற பஜனை கோஷ்டி பாஜகவோடு ஒற்றுமில்லை, உறவும் இல்லை என்று இன்றைக்கு வெள்ளுடை தரித்து புன்னகை ஏந்தி டெல்லி தர்பாருக்கு சென்று மோடி பாடுகின்ற பாட்டுக்கெல்லாம் பக்கவாத்தியம் வாசித்துக் கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதாவின் நிலைய வித்வனாகவே நீங்கள் மாறிவிட்டீர்களே. நீங்கள் தான் தமிழ்நாட்டை மீண்டும் ஆட்சியில் அமர்ந்து உலகத்தில் தரவாய்ந்த ஒரு அரசை நீங்கள் தரப்போகின்றீர்களா? 1967 அதிகாரத்திற்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். வந்தபொழுது என்ன சொன்னார்கள்? காங்கிரஸ் என்கின்ற பேராய கட்சி, ஜமீன்தார் கட்சி, சாதி ஆதிக்கம் நிறைந்த கட்சி என்று நீங்கள் அன்றைக்கு முழங்கிவிட்டு இன்றைக்கு அதே காங்கிரஸை, செத்துப்போன காங்கிரஸை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு அலைந்து கொண்டிருக்கின்றீர்கள். எதற்காக சொல்கின்றேன் என்றால் 1967 திமுக அதிகாரத்திற்கு வந்து அதன் பிறகு அதிமுக அதிகாரத்திற்கு வந்து மாறி 58 ஆண்டுகள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பது 2 பெரும் திராவிட கட்சிகள். இந்த 2 பெரும் திராவிட கட்சிகளில் ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டின் அத்தனை உரிமைகளும்